அக்னிக்குள்ளர்கள் இங்குள்ள சிவலிங்கத்தை தினசரி இடம் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்றும், இந்த சிவலிங்கத்தை அக்னிக்குள்ளர்கள் மறைத்து வைத்திருந்தாலும் இரவு நேரத்தில் நம்மால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் என்றும், எப்படி சாத்தியம் என்ற கேள்விக்கு பகலில் கல்லாக இருக்கும் லிங்கம் இரவு நேரத்தில் முதலில் நிலவு வெளிச்சம் போன்றும் பிறகு அக்னியாக மாறிவிடும் என்றும் நம்மிடம் கூறியிருந்தார்கள் மக்கள். இந்த லிங்கம் ஜோதியாக மாறும் பொழுது அக்னிக்குள்ளர்களும் லிங்கத்தை வணங்க வருவார்கள் என்று கூறியிருந்ததை போன்றே எங்கள் முன் தோன்றிவிட்டார்கள் அக்னிக்குள்ளர்கள். நேற்று இரவு அக்னிக்குள்ளர்களை எப்படியாவது பார்த்தாக வேண்டும் என்று மலையில் சிவலிங்கம் இருக்கும் இடத்தில் தங்க முடிவு செய்தோம். மலை ஏறி வந்த அசதியில் எப்படி தூங்கினோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை. காலையில் எழுந்தவுடன் ஒரு விஷயம் மட்டும் உறுதியானது. ராத்திரி தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கு அக்னிக்குள்ளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பார்க்க முற்பட்டோம். ஆனால் அவர்கள் ஓடிவிட்டார்கள். அக்னிக்குள்ளர்களை எப்படியாவது படம் பிடித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்ததால் என் கனவில் வந்தார்களா அல்லது நிஜமாகவே வந்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியானது. இங்கு ஏதோ ஒரு அமானுஷ்யம் கண்டிப்பாக இருக்கின்றது. ஒரு நாள் இரவு முழுவதும் மலை மீது காத்திருந்தும் கூட அக்னிக்குள்ளர்களை நமது குழுவினர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் மலை மீது சென்றால் அக்னிக்குள்ளர்கள் தாக்கி விடுவார்கள் என்று கூறியதையும் பொருட்படுத்தாமல் மலைக்கு சென்று திரும்பியுள்ளது நமது குழு. இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக நாம் காண இருப்பது ஓர் அதிர்ச்சி கலந்த விசித்திர காட்சிகளை. பாண்டி முனியாக மாறி சாராயத்தை குடித்தும் சுருட்டை புகைத்தும் தன்னை காண வருபவர்களுக்கு அருள்வாக்கு கூறும் பெண்ணை பற்றிதான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பாண்டி முனீஸ்வரராக மாறி குறி சொல்லும் பெண், சாராயமும் சுருட்டும் உணவாக உட்கொள்ளும் பெண். பாண்டி முனீஸ்வரராக மாறி குறி சொல்லும் பெண், சாராயமும் சுருட்டும் உணவாக உட்கொள்ளும் பெண். தீராத நோய்களையும் குணப்படுத்தும் அதிசயம். சுற்றிலும் மலைகளும் எந்த நேரமும் மழை பொழியும் ஓர் இடம் வால்பாறை. மிக அழகிய மலை பிரதேசம். மலை முழுவதும் தேயிலை தோட்டங்கள் அதிகம் உள்ள இடம். இங்குதான் தீராத நோய்களையும் குணப்படுத்தி அனுப்பும் பாண்டி முனீஸ்வரன் கோவில் உள்ளது என்றும், அந்த கோவிலில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் ஒரு பெண் பாண்டி முனீஸ்வரராக மாறி குறி சொல்வதாகவும் கேள்விப்பட்டு நாங்கள் அந்த இடத்திற்கு விரைந்து சென்றோம். குறி சொல்வது என்பது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் நாங்கள் பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு செல்வதற்கான காரணம், பாண்டி முனீஸ்வரி என்னும் ஒரு பெண்ணின் உடலுக்குள் பாண்டி முனீஸ்வரர் இறங்கி சாராயமும் சுருட்டையும் அடித்துக் கொண்டும் கத்தியின் மேல் நடந்து தன்னை வழிபட வருவோர்க்கு குறி சொல்கிறார். கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் இங்கு வருபவர்களிடம் எந்த குறையும் கேட்காமல் அவர்கள் முகத்தை பார்த்தே என்ன வரம் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பாண்டி முனீஸ்வரி கூறிவிடுகிறார் என்பது இங்கு வரும் பக்தர்களின் கூடுதல் ஆச்சரியம். வால்பாறையில் உள்ள பாண்டி கோயிலுக்கு நாங்கள் சென்றிருந்த தருணம் மதிய வேளை பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. பாண்டியிடம் அருள்வாக்கு கேட்க பலதரப்பட்ட மக்கள் அங்கு வந்திருந்தார்கள். பொதுவாக சேவல் பலியிடுவது, ஆடு பலியிடுவது, சுருட்டு மற்றும் சாராயம் வாங்கி வைப்பது என பல முறைகளில் பாண்டி முனீஸ்வரனை வழிபடுகிறார்கள் பக்தர்கள். சடங்குகள்
ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதால் விரும்பிய வழியில் கடவுளின் அன்பை பெறலாம் என்கிற தத்துவத்திற்கு ஏற்றவாறு அமைந்திருக்கிறது பாண்டிக்கோவிலின் வழிபாடுகள். தகரத்தால் உருவாக்கப்பட்டிருந்தது பாண்டி முனீஸ்வரனின் கோயில். தனக்கு வந்த துன்பங்கள் அனைத்தும் இந்த கோயிலுக்கு வந்த பின்பு சரியாகிவிட்டது என நம்மிடம் கூறினார் சின்னமாரி. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நானுங்க என் குடும்பத்தில் குடிக்கிறது கூட கஞ்சி இல்லாத அளவுக்குலாம் நான் இருக்கையில் இப்போ இந்த கோயிலுக்கு என்னைக்கு நான் வந்தனோ அன்னையிலேருந்து என் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு. என் மக்கள் நல்லா இருக்காங்க, கெட்டி கொடுத்த இடத்துல நல்லா இருக்காங்க, பிள்ளையும் பையனும் நல்லா இருக்காங்க. மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் பாண்டி முனீஸ்வரர் எனவும், டாக்டர்களால் கைவிடப்பட்டு கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்ட தனது தந்தையின் உடல் நலத்தை சரி செய்து கொடுத்ததாக கூறி மெய்சிலிருக்கிறார் சின்னமாரி. என்னோட பெத்த அப்பாவுக்கு தீராத நோய் கேன்சர் வந்து மதுரையில் அங்கே பார்த்துருக்காங்க, திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது அவர் வந்து பிழைக்க மாட்டார், இனிமேல் அவர் வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஆஸ்பத்திரியில் சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பவும் நான் வந்து இங்கே அப்பங்கிட்ட முறையிட்டு கண்ணீர் விட்டு அழுதேன். கனி வாங்கிட்டு வந்து அப்பங்கிட்ட ஒரே ஒரு வாரம் நான் வந்து சொன்னேன். சொல்லவும் எங்கள் அப்பாவுக்கு மறுவாரம் 8 நாள் ஒரு கனி மட்டும்தான் நான் வெட்டி விட்டு போனேன். இங்கே அப்பங்கிட்ட கொடுத்து அருவாவில் ஏறி நின்னார், கத்தியில் ஏறி நின்று கனி வெட்டினார். கனி வெட்டிட்டு அடுத்த வாரம் 8 நாளைக்குள்ள உனக்கு பதில் தெரியும், உனக்கு பேசுவார், ஃபோன் பண்ணி பேசுவார், உங்கள் அப்பா நல்லாயிருச்சு, நான் நல்லாக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதேமாதிரி 7வது நாள் எங்கள் அப்பா ஃபோனில் பேசி அம்மா நான் நல்லா இருக்கம்மா, எனக்கு நல்லாயிருச்சு, அந்த சலமும் ரத்தமும் உடஞ்சி எல்லாம் வடிஞ்சு பிதுக்கி எடுத்துட்டாங்க, வீட்லேயே நல்லாயிருச்சு. நல்லாகி இப்போ எங்கள் அப்பா கேன்சரே இல்லை, நல்லாகிட்டார். எங்கள் அப்பா உடம்புல எந்த வியாதியும் எந்த நோயுமே இல்லை. டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணுக்கு டாக்டரே சொல்லிட்டாரு. இதுபோன்று தனது தந்தையின் மாரடைப்பு பிரச்சனையையும் சரி செய்து கொடுத்ததாகவும், இன்று அவர் நலமாக இருக்க காரணம் பாண்டி முனீஸ்வரர் தான் என கூறுகிறார் ஜெயவேல். இன்னைக்கு எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே இவர் தான். என்ன நடந்துச்சு அப்பாவுக்கு? அவர் ஹார்ட் அட்டாக்கு. ஓ. அவருடைய பிரிஞ்சு போன உயிரை வந்து இல்லை எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு என் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து எனக்கு உயிர் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா நல்லா இருக்கார். இப்படி மருத்துவர்களால் தீர்க்க முடியாத நோய்களையும் பாண்டி முனி சரி செய்து வைப்பதை கேள்விப்படும் போது எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பில்லி, சூன்யம், ஏவல் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாண்டி முனியிடம் இருந்து தப்பிக்க முடியாது என்கிறார் ஜெயவேல். செய்வனை செஞ்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, என் குடும்பத்தை அழிச்சிட்டாங்க, என் கணவரை வந்து மை மாந்திரியை வச்சு இப்படி கொண்டுட்டாங்க, என் மனைவியை மண்டலாக்கி விட்டாங்க, சொத்து சுகம் இல்லை, குட்டிச்சத்தம் வச்சு ஏவல் விடுறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு அவர் அங்கே போட்டு நின்ன மறு நிமிஷம் இவன் உடலில் என்ன இருக்குது, என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு அப்படியே ரவுண்டு கட்டி இப்போ ரவுண்டு போடுறான் அப்படின்னு சொல்லி ரவுண்டு போட்டு நிற்க வச்சு பூசையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணி எந்த விதமான அதுக்காக வருமானத்தை எதிர்பார்த்து எதுவுமே செய்கிறதில்ல. அவங்களுக்கு நல்லது செய்கிறோம், அவங்க கோயிலுக்கு என்ன செய்ய நினைக்காங்களோ செய்யட்டும் அப்படிங்கிறது. மதிய பூஜைக்கான ஏற்பாடுகள் முடிந்ததும் மொழிகளை உருட்டி முறுக்கிய மீசையோடு சினந்து காணப்படும் பாண்டி முனியின் சிலைக்கு தீபாராதனை காட்டிக் கொண்டிருந்தார் பாண்டி முனீஸ்வரி. தீபாராதனை முடியும் வரை மிகவும் அமைதியாக இருந்த முனீஸ்வரி சிறிது நேரம் பாண்டி முனியை பார்த்தவாறு இருந்தார். அவரது உடலில் ஒருவித மாற்றம் தெரிந்தது. அதைத் தொடர்ந்து முனீஸ்வரிக்கு புலித்தோல் போல் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆடையை அணிவித்தார்கள். அதில் அவரது உடலை சுற்றி மணிகளை அணிவித்தார்கள். அவரிடம் சாட்டை கொடுக்கப்பட்டது. அதன் பின் கீழே இருந்த தீச்சட்டியில் எண்ணெயை ஊற்றச் சொன்னார் முனீஸ்வரி. அதன் பின் அந்த தீச்சட்டியை ஒருவர் எடுத்து முனீஸ்வரியிடம் கொடுக்க அதை அவர் தனது கைகளால் வாங்கிக் கொண்டு பாண்டி முனீஸ்வரருக்கு தீபாராதனை காட்டினார். குடிக்கின்ற தேநீர் சூடாக இருந்தாலே நம்மால் டம்ளரை பிடிக்க முடியாமல் சூடு தணியும் வரை காத்திருப்போம்.